ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாங்க வந்தது ஹோஹோ பீச். இந்த பீச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தென்னை மரங்கள்லாம் நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் வசதியும் இருக்கு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் வந்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்துக்கலாம். சூப்பரா வந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி வந்தோம் அப்படின்னா சூப்பரா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே கோகனட் ட்ரீஸ், போட்டோ ஷூட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க இருக்கு. நாங்க வந்து பார்த்துட்டு அங்கவும் ரஷ்ஷா இருந்துச்சு, இங்கேயும் ரஷ்ஷா இருந்துச்சு. பயங்கர கூட்டமா இருந்துச்சு. நாங்க போனது ஆஃப்டர்நூன் டைம்ல தான் நாங்க போனோம். அதே வந்து மார்னிங் டைமு, ஈவினிங் டைமும் வந்தோம் அப்படின்னா அந்த சன்லைட் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். பட் நாங்க கிளம்பி வந்ததே லேட்டா தான் வந்தோம். நாங்க மத்தியான டைம் இங்க வந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டியாவும் காசினியும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயந்துட்டே நின்னுட்டு இருந்தாங்க. ஏன்னா பீச் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போன காசினிய, பட் அவ விளையாடவே இல்லை. குட்டியாவ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அலைய பார்த்ததும் பயந்து அப்படியே நின்னுட்டா, விளையாடவே இல்லை. அவங்க மாமா தான் பாத்தீங்க அப்படின்னா, எதுக்கு வந்தீங்க, என்ஜாய் பண்ண தானே வந்தீங்க, வாங்க என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி அவங்க மாமா வந்து குட்டியாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டா அலை வர நேரத்துல வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் பயங்கரமா விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தான் என் தம்பி அவங்களோட சேர்ந்து சூப்பரா விளையாண்டு இருந்தாங்க. அதே மாதிரி இது இங்க வந்து விளையாடும் போது சேஃப்டியாவும் இருக்கு. ஸோ நீங்க உங்க குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்து இங்க சூப்பரா என்ஜாய் பண்ண வைங்க. அதாவது நம்ம வந்து எதுக்கு தெரியுங்களா குழந்தைங்கள பீச்சுக்கு கூட்டிட்டு வர்றது. பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம நம்மளுக்கு வந்து விட்டமின் டி வந்து கிடைக்குங்க. எப்படின்னு கேக்குறீங்களா, அதாவது நம்மள சூரியன் ஒளி வந்து பீச்சு கிட்ட வந்து டைரக்டா விழுகும். ஸோ விழுகும்போது நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், நல்லா தூக்கம் இருக்கும், நல்லா தூங்குவாங்க. அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா மன அழுத்தம் எல்லாம் கம்மியாகுங்க. அது எல்லாமே போகுங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து பீச்சுக்கு வர்றது. ஸோ நீங்களும் பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாத்தீங்களா குழந்தைங்க மாதிரி என் தம்பியும் சேர்ந்துட்டு பீச்ல மணல் கட்டி விளையாண்டு இருக்கான். நீங்களும் இதே மாதிரி வந்து மணல் கட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணி ஜாலியா ஒன் டே ட்ரிப் தானேங்க, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்களும் வந்து ஓஹோ பீச் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நாங்க போய் சூப்பரா விளையாண்டோம், என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ஒன் டே ட்ரிப் போய் பிளான் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்க வீடு கட்டிட்டு இருக்க தண்ணி பத்தல. ஸோ அதனால வீடு கட்டவருக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு காசினி குட்டியும் ஓடி போய் தண்ணி எல்லாம் புடிச்சிட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது நானும் அவங்க சித்தப்பாவும் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் குழந்தைங்க விளையாடுறது ரசிக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா. அதுல ஒரு சந்தோஷம் பேரானந்தம் தான் நம்மளுக்கு. ஒரு வழியா வீடு கட்டி முடிச்சுட்டாங்கங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க அந்த இடத்துல தண்ணி போயிட்டு இருந்துச்சுங்க. அது பியூர் நல்ல தண்ணியா இருந்துச்சு. ஸோ அங்க எல்லாமே வாஷ் பண்ணிட்டு சரி பசிக்குது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து ஃபுட் ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. அங்க எல்லாமே வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.